ஹை ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவா பார்க்கலாம் வாங்க. மதி சுரேஷ் வந்து அவங்களோட வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனதுமே வந்துட்டா இவ அப்படின்ற மாதிரி வாய்க்குள்ளேயே கொண்டுட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அம்மான்றாங்க, டே சுரேஷ் என்னடா தலையில எது அடிபட்டிருக்கு அப்படின்ட்டு அவங்களுடைய அப்பா அம்மா ஷாக் ஆகுறாங்க. உடனே தங்கன்னு சொல்லி சமாளிச்சிருவாங்க. அதுவா அது ஸ்டெப்ல வரும்போது தெரியாம விழுந்துட்ட மாமா தான் அடிபட்டுருச்சுன்றாங்க. என்ன மாப்பிள்ள ஒரு வார்த்தை கூட எங்களுக்கு சொல்லவே இல்லைன்றாங்க. மாமா இதுக்கெல்லாம் போய் யாராச்சும் சொல்லிட்டு இருப்பாங்களா என்ன? இது ஒரு சின்ன காயம் தான் மாமா. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்றாங்க. அதனால ரொம்ப எல்லாம் பயப்படாதீங்க சரிங்களான்றாங்க. ஒண்ணும் இல்ல. அது சரியாகிடும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா மதியமே பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டுக்கு நின்டுகிட்டு இருப்பாங்க. என்ன மகாராணி நின்டுகிட்டே இருக்கிறதா வேலையா? அப்படின்றாங்க. என்ன மாப்பிள்ள இனியாச்சும் ஒழுங்கா இருப்பாளாமான்றாங்க. அத்தை எல்லாம் ஒழுங்கா இருப்பாங்க. நீங்க எதுவும் பேசிக்காதீங்க அத்தை. என்ன மாப்பிள்ள நான் போய் என்ன பேச போறேன்றாங்க. அத்தை நான் அந்த மாதிரி சொல்ல வரல. அதாவது சும்மா மதிக்கிட்ட நீங்களும் ஏதாச்சும் தேவையில்லாம பேசி பிரச்சனை வேண்டாம். மதி பாட்டுக்கு மதி அவளுடைய வேலைகளை செய்யட்டும். நீங்க பாட்டுக்கு உங்களுடைய வேலைகளை செய்யுங்கன்றாங்க. வீட்ல மலர் மட்டும் தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கா. அதுல பாதி வேலையை இவ ஷேர் பண்ணி செய்யணும் மாப்பிள்ளன்றாங்க. ஏன்னா அப்படி விட அப்படியே இருந்தாங்கட்டி தான் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கா இவன்றாங்க. விடவே கூடாது. கண்டிப்பா மலர் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுமே இனி இவ செய்யணும் மாப்பிள்ள. இதையே சொல்லிடுங்கன்றாங்க. உடனே மலரை பாக்குறாங்க. மலர் பேசாம அவங்க பாட்டுக்கு இருக்கிறத பார்த்தா அதுவும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. மதி பாரும்மா மலர் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளும் பாதி நீயும் ஷேர் பண்ணிக்கோன்றாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி செய்யுங்கன்றாங்க. பெரியவங்க ஏதாச்சும் கேட்டாங்கன்னா, அது ஹெல்ப் பண்ணுமா வயசாயிடுச்சு முடியலன்னு தானே கேட்குறாங்கன்னுவாங்க. இங்க பாருங்க எனக்கு தெரியும் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாம இதுதான் சாக்குன்ட்டு அவங்க என்ன அதிகாரம் பண்ணக்கூடாதுன்ட்டு மதி சொல்றாங்க. பாத்தீங்களா மாப்பிள்ளை எவ்வளவு திமிரா பேசுறான்ட்டு அப்படின்ட்டு ரொம்ப கோவப்பட்டு அதையே ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ராஜலட்சுமி. அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.